வணக்கம் நண்பர்களே. நாம இதுவரையில குற்றம் கடிதல் அதிகாரம் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். 44வது அதிகாரம். இப்போ நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது 45வது அதிகாரம். 45வது அதிகாரம் என்னன்னா, பெரியவரை துணை கோடல். பெரியவர்களை வயதில், அறிவில், நற்பண்புகளில் இப்படிப்பட்ட பெரியவர்கள் ஒரு நாட்டுல நிறைய பதவிகள்ல இருந்திருப்பாங்க. பிறகு அந்த பதவிகள்ல அவங்க ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த தங்களுடைய நடவடிக்கைகளை அவங்க தொடர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்பெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல, ஃபாரின் பாலிசி டிபார்ட்மெண்ட்ல இதுலாம் நிறைய அதிகாரிகள், பெரிய லெவல் அதிகாரிகள் இருக்காங்க. அவ்வளவு பேரும் அவங்கவுங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்க தாங்க ரிட்டையர் ஆகி அந்தாலும் உட்கார்ந்து அப்படியே நேரத்தை போக்கிட்டு உட்கார்ந்தோம் அப்படின்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்க திருப்பி அந்த இது சம்பந்தமான பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு கவர்மெண்ட்டுக்கு அப்பப்ப சில ஆலோசனைகளை நேரடியாகவோ பத்திரிகைகள் மூலமாகவோ இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் இந்த பெரியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு மன்னன் ஒரு நாட்டுல ஒரு நல்ல ஒரு மன்னன் அல்லது இன்னைக்கு உள்ள ஒரு நிலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு பிரதம மந்திரி இவங்க எல்லாம் இப்படிப்பட்டவங்களை எல்லாம் அவங்க தங்களுடைய ஆலோசகர்களாக அவங்க எப்பவுமே கையில வச்சிருப்பாங்க. அதைத்தான் பெரியாரை துணை கோடல் அப்படின்னு சொல்றாருன்னா வள்ளுவர் அவங்கள அப்படிப்பட்டவங்களை துணைக்காக தங்களுக்கு ஆலோசனைகள் கூறுவதற்காக நாட்டை பரிபாலனம் பண்ணக்கூடிய அந்த வேலையிலே அவர்களை மாறி அனுபவம் வாய்ந்தவருடைய கருத்துக்களை எல்லாம் அவர்கள் கேட்டு தெரிந்து கொண்டு ஆட்சிகளை நடத்துவார்கள். அதுதான் நல்ல மன்னனோ நல்ல மந்திரியோ என்ன ஆலோசகர்கள் இல்லாம என்ன அரசாங்கமோ அது நடக்க முடியாது. அதுதான் இந்த பெரியாரை துணை கோடல்ங்கிற இந்த அதிகாரத்துல முதல் குறளா திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்கள நீங்க என்ன ஒரு தகுதியை நீங்க தீர்மானிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு மன்னன் ஒரு நாட்டுல இப்படிப்பட்ட ஆலோசகர்களை அவங்க நியமிக்கும் பொழுது அவங்களுக்குன்னு சொல்லி சில அளவுகோல்கள் இருக்கும். அவங்களுடைய தகுதிகள் இந்த மாதிரிலாம் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை அவங்க நியமிப்பாங்க. அப்படி நியமிக்கும் போது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல அவர் சொல்றது அறனறிந்து மூத்த அறிவுடையார். அவங்களுடைய கேண்மை, நட்பு திறன் அறிந்து
தேர்ந்து கொள்ள எப்படி அவங்களுக்குள்ள அந்த தகுதிகள் அவங்கள நீங்க எப்படி தேர்ந்தெடுக்கணுங்கிறத எவ்வளவு ரொம்ப 4, 5 சொற்கள்ல அப்படியே அந்த ஒரு முழுமையான ஒரு அவங்களுடைய தகுதியில அவங்க சொல்லும் பொழுது முதல்ல என்ன சொல்றாங்க? அறநெறி. அவங்க அறனை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் இது வரும்போது இதுல அறம் என்ன சொல்லுகிறது? இது அறவழியில நடக்கிறது எப்படி? வரும். இப்ப திடீர்னு பகல்காம்ல அந்த பாகிஸ்தான்காரங்க ஒரு 10, 20 நம்முடைய இந்திய மக்களை வந்து ஒரு டெரரிஸ்ட் ஆக்ட் மாதிரி செய்து கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்போ இதுக்கு பதில் கொடுக்கணும். அப்படி பதில் கொடுக்கும்போது பதிலே கொடுத்தாலும் கூட நாமளும் ராணுவத்தை பிரயோகித்து அவர்களுக்கு ஒரு பதில் கொடுத்தாலும் அரண் என்ன அதை நாம் தெரிந்து இந்த அரணை சொல்லக்கூடியவர்களாக இந்த ஆலோசனை சும்மா அவன் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அதனால எல்லாத்தையும் போட்டு தூக்கி போட்டு அடிச்சு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அப்படிங்கிறது இல்லை. சரி, இப்படி நடந்திருக்கு, இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கு. அப்போ இதுக்கு நாம என்ன செய்யணும்? நாம அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும். இப்படி நீ ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை நீ செய்து இப்படி ஒரு அப்பாவும் மக்களை நீ கொண்டிருக்கிய அதுக்கு உனக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஆனா அதே சமயத்துல அளவுக்கு மீறியும் அப்போ அதான் அவர் சொல்றாரு. அந்த நமக்கு அந்த மன்னனுக்கு அந்த பெரியாரை துணை கொள்ளும் பொழுது அவங்க எப்படி இருக்கணும்னா அரண் அறிந்தவர், அரண் அறிந்து மூத்த அறிவுடையார். அதாவது சிலர் 40, 45 வயசுல கூட ரிட்டையர் ஆயிருப்பாங்க. அவங்களுக்கு கூட வச்சுக்குவோம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனாலும் கூட அந்த வயது மூப்பு அவர்கள் மூதறிஞர்களாக அதுலயும் இந்த மாதிரி கவர்மெண்ட்ல இல்லாம ஒரு சாதாரணமா இருக்கக்கூடியவர்களே ஒரு நல்ல மூதறிஞர்களாக இருப்பாங்க. அப்போ அதுக்குதான் அவர் என்ன சொல்றாருன்னா மூத்த அறிவுடையார், இளைய அறிவுடையார் அவங்கெல்லாம் அந்த உணர்ச்சிகளெல்லாம் கொஞ்சம் அடங்கி அவர்கள் ஒரு நிதானமான ஆலோசனைகளை சொல்ல. மூத்த அறிவுடையார் கேள்வி அவங்களுடைய நட்பை நாம இந்த மன்னன் கை கொள்ள வேண்டும். அப்படி அதை நீ முதல் 2 தான் சொல்றாரு. அது அறனறிந்து மூத்த அறிவுடையார் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய கேள்மைன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாரு. திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல். சும்மா இல்ல, திறன் எப்படி இருக்குன்னு பாக்கணும். அரண் இருக்குது, மூத்த அறிவுடையார்கள் திறன் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு உள்ள கெப்பாசிட்டி இதை இவனால் செய்ய முடியுங்கிற மாதிரி அதை செய்யக்கூடிய அந்த திறன். அப்போ இவர் அந்த திறன் உள்ளவரா? அப்போ அந்த திறனை ஒரு மன்னனால தன்னுடைய பெரியவர்களை தன்னை சுற்றி அவங்க வைக்கும் பொழுது பெரியோர் துணைக்கோடல் பண்ணும் பொழுது அவரை ஒரு பெரிய அரண் அறிந்தவராக இருக்க வேண்டும், மூத்த அறிவுடையதாக இருக்க வேண்டும். அதோடு திறன் அறிந்து தேர்ந்து கொள்ளல்.
ஒருத்தர் மட்டும் இல்ல, ஒருத்தரை பார்க்கறதுக்கு கூட ஒருத்தர் பார்க்க. அவரு டிஃபென்ஸ்ல இருந்தாரு, இல்ல ஃபாரின் பாலிசில இருந்தாரு. இவரு வெளிநாடுகளில தூக்குறவர்களா இருந்தாரு. ஆக இப்படி இவங்களுடைய திறன் என்னன்னு அதுல ஒரு 4 பேர் நம்ம பார்த்து தேர்ந்து கொள்ள. அப்படி நம்ம தேர்ந்து எடுக்கும் பொழுதுதான் அவர்கள் அந்த பெரியாரை துணைக்குழல்ல அவங்க அந்த அரசாங்கத்துக்கு பாதுகாப்பாக ஆழ்ந்த அறிவோட ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி இத மாதிரி இது மட்டும் இல்ல, 10 குரல்ல அவர் சொல்லி இருக்கக்கூடிய இதுகளெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா. சரி, முதல் குரலை தான் பார்த்தோம். அடுத்த 2வது குரல்ல என்ன சொல்றாரு? அதுவரை நன்றியோடு விடப்படுகிறது.